ஓம் ஸ்ரீ ஆதிசிவனே போற்றி போற்றி. எங்கும் நிறைந்த அருட்சக்தி என்பது ஜோதியின் சொரூபமாக திகழ்கின்றது. அக்னியின் மறுரூபம் கொண்டது. ஒளியினை உமிழும் திறன் சூரியனுக்கும் உண்டு, மற்ற பிற விண்மீன்களுக்கும் உண்டு. எனினும் அக்னியோடு ஒளியினை உமிழ்கின்ற சக்தி சூரியனுக்கு மாத்திரமே உண்டு. பரமாத்மாவின் சொரூபம் என்பது மானுட ஆன்மாவின் சொரூபம் ஏற்றது. எனினும் மனிதர்களின் அறிவும் அகம்பாவ அழுக்குகளும் ஆன்மாவினையும் பரமாத்மாவினையும் மறைத்தும் திரித்தும் ஆள்கின்றது. திருஞான சம்பந்தர் எமது சன்னதியில் மோட்சம் பெறுகின்ற தருணத்திலும் மற்ற உயிர்களுக்கு மோட்சம் வேண்டி நின்றுவிட்டார். உள்ளம் என்பது விசாலமாய் திறவு கொண்டால் மானுட உலகம் காக்கப்படும். ஞான சம்பந்தராய் மலர வேண்டும், உமையவளின் ஞானப்பால் வேண்டுமென்றே பிரார்த்திப்பவர்கள் முதலில் சம்பந்தரின் விசால பார்வை, விசாலத்தன்மை மற்றும் நோக்கு ஆகியவற்றை தன்னிடம் சுகுவிரிக்க வேண்டும். எதனை ஏற்றாலும் அதனில் சரிபாதியினை இறைவனுக்கு செலுத்துபவன் உண்டு, ஏனைய உயிரினங்களுக்கு செலுத்துபவன் உண்டு. எதனையும் தன் வசமே இருத்துபவனும் உண்டு. ஈசனின் அருள் பெற வேண்டும் எனில் தனக்கென்று எதனையும் இருத்தாது தனித்து நாடுதல் ஒன்றே முறைமையாகும். உன்னிடம் பொருள் இருக்கும் வரை உனக்கு எனது துணை எதற்கு? உன்னிடம் வாழ்கின்ற அறிவு இருக்கும் வரை எனது அறிவின் துணை உனக்கு எதற்கு? மானுட ஜீவன்களே, வெறும் வார்த்தைகளால் நீங்கள் என்னிடமே ஜாலம் புரிவதனை நிறுத்திவிடுங்கள். நான் சுயநலமற்று வாழ்கின்றேன், தான தர்மம் புரிகின்றேன் என்றே சிந்திக்கும் அன்பர்கள் ஆழத்தில் விஷத்தன்மையினையே கொண்டுள்ளீர்கள். நான் எனது என்கின்ற சிந்தனை பொருளினை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றவரை ஞான சம்பந்தரை போன்ற ஆற்றல் கிட்டாது. அவரது ஞானம் என்பதே நான் எனும் தன்மை துறந்த நிலையாகும். அருளும் ஆட்சியும் எங்கும் சிறக்க வேண்டுமெனில் இறைவனின் சித்தம் ஒன்றே ஆட்சி புரிய வேண்டும், ஆக்கிரமிக்க வேண்டும். மாய உலகு என்பது நான் எனும் அகங்கார மாயையில் அனைவரையும் கட்டுரை செய்கின்றது. மூட மனிதர்கள் பலரும் இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனையை ஒருபுறமும், தான் என்கின்ற பொருள் சார்ந்த அகங்கார உணர்வினை மறுபுறமும் பற்றி கொண்டே இயங்குகின்றனர். ஒன்றினை விடுத்தால்தான் மற்றொன்று கிட்டும். இறைவனை விட்டு மாய உலகினில் இன்புற்று வாழ்பவர் மிகவும் சிறந்தவனே. மாய உலகினில் வாழ்ந்து கொண்டு இறைவனை பற்றுகிறேன் எனும் வேடம் அவசியமற்றது. ஒன்று மாயை பற்றி கொண்டு சுகமாய் வாழுங்கள், அன்றி ஈசனை பற்றி நின்று மாயை அற்று அன்பு நிலையில் வாழ்ந்திருங்கள். மானுட ஆன்மாக்கள் விரிவடைய வேண்டும் என்பதே எமது கட்டளையாகும். ஏற்காது நிலைப்போர் எதனையும் ஏற்க வேண்டிய சூழலில் சிக்குவர். அன்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பினை வெளிப்படுத்துங்கள், அன்பாய் வாழுங்கள், மாயை உங்களை விட்டு விலகும். ஈசன் உமை பற்றுவார். மானுட உலகமே, சிந்தனை என்பது எப்பொழுதும் இறைவனை நினைப்பது என்பது நன்றே. எனினும் மற்ற பிற உயிர்களுக்கு எவ்விதம் உதவிடலாம் என்று சிந்திப்பவனை குறித்தே இறைவன் சிந்தித்து கொண்டிருப்பார் என்பதனை மறவாதீர்கள்.
ஊருக்கே ஒரு ஆன்மாவினால் முக்தி அளிக்க முடியும் எனில் இவ்வுலகத்திற்கே முக்தி அளிக்க அகத்திய ஆன்மாவினால் இயலும் என்பதனையும் உணருங்கள். பற்றுவதனை தெளிவாய்ப் பற்றுங்கள். சந்தேகமும் குழப்பமும் மாயையின் இருப்பிடம். பழுதர அகத்தியரை பற்றி பண்பட்டு பக்குவமுற்று எமை வந்தடையும் மார்க்கம் காணுங்கள். சிவனின் ஆட்சியினை ஒருவரும் உணர்ந்ததில்லை என்பதே திண்ணம். எமது விரிந்த இயக்கம் முழுமையாய் மலர்வதற்குள் ஆதிசக்தியிடம் ஒடுங்க வேண்டும். உயிரின் ஆசைகளை துறந்து உயிரினை ஒடுக்கி ஆன்மாவிடம் செலுத்த வேண்டும். உணர்ந்து செயலாற்றுங்கள். எமது பூரண ஆசிகள். இந்த செய்தியில் ஸ்ரீ ஆதி சிவன் மிக தெளிவாக சொல்கிறார். சும்மா நீங்கள் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் ஜாலம் புரிவதை நிறுத்துங்கள். ஐயோ ஈஸ்வரா, எல்லா மக்களுக்கும் நான் நல்லது செய்கிறேனே அப்படின்னு இந்த ஊருக்காக அப்படி 1-2 செஞ்சுட்டு அப்படியே பகட்டு விதமாக நம்மளை பேரும் புகழமாக பேசணுன்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி நீங்கள் ஜாலம் புரிந்தாலும் அதை எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. ஏன்னா எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாலம் புரிஞ்சிங்க போனீங்க, டைம் இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நான் தான் நீ தான் இங்கே பெருசாக காட்டிக்கிட்டுங்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா கலி யுகத்தின் எல்லை காலம் இது. அதனால் இதுக்கு முன்னாடி யுகங்கள் திரேதாயுகம், துவாபர யுகம், அதே கலியுகத்திலோட ஸ்டார்டிங்கில் கூட உங்களுக்கெல்லாம் நிறைய டைம் இருந்தது. இப்போ கலிகாலத்திலோட எண்டில் வந்துட்டீங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் காட்டிக்க தேவையில்ல. இங்கே அதுக்கெலாம் டைம் இல்லைப்பா அப்படின்ட்டாரு சிவபெருமான் ஒரே அடி. நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னாக்கா நீங்கள் கலியில் மாட்டி மாயையில் மாட்டி நீங்கள் அழிவு தான் ஏற்படணும்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைனாக்கா எப்படி வாழணும் அப்படின்றதும் சொல்கிறாரு. பற்றுவதனை தெளிவாய் பற்றுங்கள். சந்தேகமும் குழப்பமும் மாயையினுடைய இருப்பிடம். அதனால் அகத்தியரை நல்லா பழுதர பற்றி அவர் என்ன மாதிரியான மார்க்கங்களை உரைக்கின்றார் அப்படின்றத கேட்டு அந்த மார்க்கத்தின் வழியாக என்னிடம் வந்து சேருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அறிவு கொண்டு நீங்கள் எந்த செயலும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய அறிவு கொண்டு வாழும் வரைக்கும் என்கிட்ட என்னை எதுக்கு நாடி வரீங்க அப்படின்றாரு. உங்களுக்கு தான் அறிவு இருக்கே, உங்களுடைய அறிவு வச்சு நீங்கள் பார்த்துங்க. என்கிட்ட வந்து அதை வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்காதீங்க. என்கிட்ட வந்து கேட்கறதா ஒன்று சக்தியிடம் முழுமையாக ஒடுங்கி அப்புறம் உயிரில் உள்ள ஆசைகளை துறந்து உயிரை கொண்டு போய் ஆன்மாவிடம் ஒடுக்கி நல்லா உணர்ந்து அதை செயலாற்றுங்க. அதுதான் இப்போதைக்கு உள்ள காலகட்டம். வேறு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்துங்க இந்த காலகட்டம் எப்படியெல்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்னாக்கா நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒன்று ஒன்றா அவங்க சொல்லிட்டு வராங்க. பஞ்சபூதங்களில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் உங்களால் தாங்க முடியுமா? என் ஆட்சி முழுமையாக மலர்ந்ததுன்னா உங்களால் தாங்க முடியாது. ஏன்னா சிவனுடைய ஆட்சி வந்து சுத்தமான ஒரு தூய்மையானது. ஒரு அழுக்கு கூட ஒரு மாயை கூட அங்கே வந்து அண்ட முடியாது. அப்படி மாயையில் இருக்கீங்கனாக்கா அவங்க எல்லாருமே வந்து அவுட்டு, வெளியில் போயிடணும், அழிவுறணும். ஏன்னா அவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்கிறப்ப அங்கே வந்து எந்த ஒரு மாயைக்குமே வேலை இல்லை. ஸோ அப்படி அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆதிசிவன். ஏதோ நாங்கள்லாம் கல்லாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு போவாதீங்கன்னு வேற
கமலாம்பிகை தாய் வேறு சொல்கிறாங்க. இந்த கல் தானே இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் வந்தாலும் உங்களை எல்லாத்தையும் எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த வீடு வாங்கிறதுக்குள்ளார எப்பா எனக்கு வந்து முக்தியை கொடுங்க போதும், இந்த வாழ்க்கை நிறைவு அப்படின்றது தான் நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நீங்கள் இப்போவே மாறுங்க. சும்மா என்கிட்ட வந்து அந்த பொருள் வேணும், இது வேணும் அப்படின்லாம் கேட்டு இருக்காதீங்கன்னு ஒரே அடியாக பொழந்து விட்றாங்க. அதான் சூட்சமே. பார்த்துங்க உங்களுக்கெல்லாம் எப்படி இனி வரும் காலங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பாருங்கள். நன்றி. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து ஏப்ரல் இன்றைக்கி 11 ஆக போகுது. ஸோ ஏப்ரல் 11, 12ஆம் தேதி இன்னும் 2-3 நாளில் ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு புதிய ஒரு சித்திரை மாதம் தொடங்குகின்றது. அந்த சித்திரை மாதம் முழுவதுமாக அகத்திய மகரிஷிகளின் தலைமையில் 12 உயர் தெய்வங்களோட அருளாசியின் மூலமாக சித்திரை திருவிழா என்று ஒரு மாத காலத்திற்கு கொண்டாட சொல்லியிருக்கிறாரு. அதற்கான விளக்கங்கள்லாம் நீங்கள் anbalayam.com என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். ஏதாச்சும் தகவல் வேணும்னாலும் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் செஞ்சு உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சத்தியயுகத்தினுடைய தொடக்கம் சொல்லிட்டார் அகஸ்திய மகரிஷிகள் மற்றும் பிரம்மதேவரும் வந்து சத்தியயுகம் தொடங்கிடுச்சு. இந்த சத்தியயுகத்தில் உள்ள அந்த தொடங்கியது வந்து ஒரு குழந்தை மாதிரி இப்போ உள்ளது. எப்போது இந்த இறை ஆற்றல்கள்லாம் மனிதர்களோடு தொடர்பு கொண்டு பல்வேறு செய்திகளை வழங்குகின்றார்களோ அப்பொழுதே இந்த சத்தியயுகம் பிறந்து விட்டது. அப்போ இந்த பிறந்த இந்த சத்தியயுகம் என்ற குழந்தையானது அதற்கு முழுமையான ஆற்றல்களும் பரிபூரண உணவுகளும் வேண்டும். அதனால் இந்த ஒரு மாத காலத்திற்கு அனைவரும் கூடி இந்த சித்திரை திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். மேலும் அடுத்த மாதம் ஆத்ம காயத்ரி லிங்க பூஜை ஒன்று நடத்த ஆரம்பிக்கின்றார்கள். அது இப்போது 9வது 10வது பேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் விருப்பம் உடையவர்கள் கலந்து கொள்ளவும், விருப்பம் இல்லை கண்டிப்பாக கலந்துட்டு தான் ஆகணும். நீங்கள் எது கேட்டாலும் இனி உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த காலகட்டம் இல்லை. எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க. ஏன்னா காலம் நேரம் இல்லைன்ட்டாங்க. அதனால் பார்த்துங்க, மாயையில் சிக்க தேவையில்லை, உணர்ந்து செயல்புரிந்து உன்னத நிலைகளை அடையணும். அந்த அகத்தீஸ்வரனையும் சர்வேஸ்வரனையும் வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.